இன்றைய சிந்தனை. பொதுவாகவே விரதங்கள் என்று வருகின்ற பொழுதெல்லாம் இந்த மாத விரதங்கள் எல்லாம் எங்களுக்கு நல்ல வழிகாட்டலாக அமைகின்றன. மாத விரதங்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் சதுர்த்தி விரதம், சங்கடகர சதுர்த்தி விரதம், கார்த்திகை விரதம், பிரதோஷ விரதம், ஏகாதசி விரதம் இவையெல்லாம் மாதங்களிலே அமைகின்ற விரதங்கள். இதிலே சதுர்த்தி விரதம் 2 முறை அமையும். சங்கடகர சதுர்த்தியாகவும் அமையும், சதுர்த்தி விரதமாகவும் அமையும். அதே போன்று பிரதோஷ விரதமும் வளர்பிறை தேவரை என்று அமையும், ஏகாதசி விரதமும் வளர்பிறை தேவரை என அமையும், மற்றும் கார்த்திகை விரதமும் அமையும். கார்த்திகை விரதம் ஒரே ஒரு விரதம் மாதத்திலே அமையும். பொதுவாக இந்த விரதங்களிலே நாங்கள் அந்தந்த மாதங்களிலே அமைகின்ற விரதங்களை நாங்கள் ஓரளவுக்கு அதற்கு அந்த நாட்களை நாங்கள் புனிதப்படுத்தி முடிந்த அளவுக்கு அதை விரதமாக அனுஷ்டித்து இருப்பதன் மூலமாக எங்களுடைய அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அது அமைந்து விடுகின்றது. அதிலும் முக்கியமாக இந்த சங்கடகர சதுர்த்தி எல்லா விதமான சங்கடங்களையும் நீக்குகின்றதாக அமைகின்றது. அதை இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியாக அமைகின்றது. பொதுவாக விநாயகப் பெருமானை நினைந்து வழிபட்டு அருள் வருகின்ற நாளாக அமைகின்றது. விநாயகப் பெருமான் எளிமையின் வடிவானவர். எனவே நாங்கள் அந்த சங்கடகர சதுர்த்தி நாளிலே அழகாக அந்த விநாயகப் பெருமானை நினைந்து வழிபட்டு அதற்குரிய பாராயணங்களை வழிபாடுகளை செய்வதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற சங்கடங்களை, பிரச்சனைகளை, சிக்கல்களை எல்லாம் ஓரளவுக்கு நீக்கக்கூடிய, தவிர்க்கக்கூடிய அனுகூலங்களை பெறக்கூடியதாக இருக்கும். அந்த கடமையை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். நாங்கள் ஒரு விரதத்தை தொடங்கினால் அந்த விரதத்தை தவறாது அனுஷ்டிக்கின்ற பழக்கத்தை வைத்திருக்க வேண்டும். இப்போ இத்தனை விரதங்களையும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. மாதத்தில் ஏதாவது ஒரு விரதத்தை வைத்துக்கொள்ளுங்கள். நான் குறிப்பிட்டது போல பல விரதங்கள் குறிப்பிட்டிருந்தேன். சதுர்த்தி விரதம், சங்கடகர சதுர்த்தி விரதம், கார்த்திகை விரதம், பிரதோஷ விரதம் 2, ஏகாதசி விரதம் 2. ஆக ஏதாவது ஒரு விரதம் எடுத்துக்கொண்டீர்களானால் மாதத்தில் 2 தடவைகள் நீங்கள் விரதம் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சதுர்த்தி விரதம் எடுத்தால் சதுர்த்தி சங்கட சதுர்த்தி, ஏகாதசி வளர்பிறை தேவரை, பிரதோஷம் வளர்பிறை தேவரை என்று மாதத்தில் 2 தடவைகள் உபவாசமாக நீங்கள் உணவை தவிர்த்து இருக்கின்ற பொழுது அது உடலுக்கும் ஆரோக்கியத்தை தருகின்றது. நமது உடல் சுத்திகரிக்கப்படுகின்றது, நமது எண்ணம் சுத்திகரிக்கப்படுகின்றது, நமது சிந்தனை நல்ல நிலைக்கு வருகின்றது. எனவே ஆன்ம ஈடேற்றத்துக்குரிய ஒரு இயல்பு நிலையை நமது உள்ளமும் உடலும் ஏற்றுக்கொள்கின்றது. இது மிக முக்கியம். ஒரு உள்ளமும் உடலும் ஒரு ஆன்ம ஈடேற்றத்துக்கு, ஆன்மீகத்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த விரதங்கள் எங்களுக்கு தருகின்றன. எனவே இந்த மாத விரதங்களிலே மாதத்திலே 2 முறை வருகின்ற விரதங்களை தவறாது நீங்கள் அனுஷ்டித்து கொண்டு வந்தால் உங்களுக்கு மிகச் சிறப்பான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் நான் ஒன்றை தவறு சஷ்டி விரதம் கூட மாதங்களிலே வருகின்றது. முருகனுக்குரிய அதுவும் 2 முறை வரக்கூடியது. எனவே நீங்கள் அதை அவதானித்து உங்களுக்கு எந்த தெய்வம் உங்களுடைய குலதெய்வமாக, உங்களுக்கு பிரியமான தெய்வமாக இருக்கின்றதோ, விநாயகர், முருகன், சிவன், விஷ்ணு, இந்த விரதங்களை நீங்கள் தவறாது அனுஷ்டித்து நல்ல பேரொருளை பெறலாம், நல்ல திருவருளை பெறலாம், எங்களையும் நாங்கள் ஆற்றுப்படுத்தி கொள்ளலாம். அதே போன்றும் பௌர்ணமி நாட்களில் அம்பாளுக்கு விரதம் இருப்பதும் சிறப்பானதாக இருக்கின்றது. எனவே உங்களுக்கு பிரியமான தெய்வத்துக்குரிய விரதங்களை, இந்த மாத விரதங்களை தவறாது அனுஷ்டித்து நல்லொருளை பெறுங்கள். நன்றி.